வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவரா வச்சுட்டே இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள தாண்டி, இவ்வளவு இதையும் தாண்டி. அவ்வளவுதான் அரசியலுக்கு தேவை. ரொம்ப எதுகை மோனையா, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, பூரா தொல்காப்பியம், பூராம் படிச்சுட்டேன் நானு. ஐய்யய்யோ! எனக்கு தெரியாத செய்யுளே கிடையாது. நீ நாலடியார்ல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? டேய்! இதெல்லாம் சரிடா. 2வது வார்டுல குப்பை இல்லடா. என்னடா பிரச்சனை அப்டின்னா, டேய்! நீ நாலடியார்ல 4வது வரி உனக்கு தெரியுமா? தெரியாதா? எங்க கொள்கை என்ன தெரியுமா? திராவிட சித்தாந்தம். சித்தாந்தம் நீ வச்சுக்கடா. நானும் இல்ல இங்க வா. நானும் வா. இங்க வா. நானும் 3/4 மணி நேரம் சித்தாந்தம் பேசுறேன். அந்த குப்பைய மட்டும் அள்ளுடா. அது வண்டி வராதுங்க. ஏன்? அதுங்க ஊழல்ங்க. சரிடா. அப்ப உங்க கொள்கை என்னதான்டா சொல்லி தருது? உங்க கோட்பாடு என்னதான் சொல்லி தருது? மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறதாண்டா உங்க கொள்கை கோட்பாடு. அப்ப உங்க கொள்கை கோட்பாடெல்லாம் நல்லபடியா விட்டோம்னு நொட்டி தள்ளியிருந்தீங்கன்னா, எங்களுக்கு குப்பை வண்டி வந்திருக்குமேடா. குப்பை தொட்டியாவது வச்சிருப்பீங்களே. அப்ப ஒண்ணுமில்ல. அப்ப வெறும் வெங்காயத்த போட்டு மென்னுட்டு மக்களுக்காக நீ நின்னு இருக்கணும்ல. அததாங்க சொல்றேன். இங்க வந்து என்னன்னா சமத்துவம், சமூக நீதி அது நீங்க அந்த குப்பை அடிக்கிற இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கியூபா நாட்டுக்கு வந்து ஒரு நடத்துனானுங்க. நீ மெட்ராஸ்ல கியூபாவுக்கு ஆதரவா ஒரு மாநாடு போட்டானுங்க. மேடை. கியூபா, பிடல் காஸ்ட்ரோ அப்படின்ட்டு. ஏன்டா இங்க குப்பை அள்ளுறவன் பாடாத பாடு